ஹலோ மீட் மிஸ் மித்ரன். நான் தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, காலேஜில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் கூட நடந்த ஒரு 2 இன்சிடென்ட் அதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். மீட் மிஸ் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்கள் பாருங்கள். அது சும்மா காமெடியாக இருக்க வீடியோஸ்லாம் எடுத்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சேனல். மித்துன் டாக்ஸ் அப்படிங்கிறது என்னோடய லைஃப்பில் நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பாட்காஸ்ட்டாக ஷேர் பண்ணுறது. இந்த பாட்காஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அது ஃபன்னியான இன்சிடென்ட் தான், உங்களுக்கு அது எப்படி கன்வே ஆகுது அப்படின்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு என்ன நடந்துச்சோ அதில் கொஞ்சம் எக்ஸாகரேஷனான பாயிண்ட்லாம் போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னியாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹெட்செட் மட்டும் பார்த்துட்டு இது ஒரு வீடியோ பாட்காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆடியோ பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு சைட் பை சைடு உங்கள் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரி, கம்மிங் டு த ஸ்டோரி. எங்கள் கூட காலேஜில் வந்து ஒருத்தர் படித்தார். லேட்ரல் என்ட்ரியில் வந்து ஜாயின் பண்ணார். அவரோட பேர் வந்து வேண்டாம், ஏன்னா இன்னமும் நாங்களாம் எல்லாருமே டச்சில் தான் இருக்கோம். அதனால் ஆல்ரெடி டேமேஜ் ஒரு பேர் எங்கள் காலேஜில் இன்னமும் டேமேஜ் ஆயிரும். ஸோ லேட்ரல் என்ட்ரியில் வந்து சேர்ந்தார். அப்போயே வந்து லேட்ரல் என்ட்ரி பசங்களுக்கே ஒரு 5 வயசு மூத்தவர், எங்களுக்கு ஒரு 6 வயசு 7 வயசு மூத்தவர். ஆனால் நாங்கள் வாடா போடா இன்னும் போக போக சொல்லப்போனால் இன்னும் சில தூய்மையான வார்த்தைகள், அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அவனை கூப்பிடுவோம். அந்த 7 வயசு 6 வயசு வித்தியாசம்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு. ஒரு யதார்த்தமான ஒரு நகைச்சுவையான ஒரு நல்ல மனிதர் அவர். நாங்கள் எங்கள் காலேஜ் தான், எங்கள் செட்டு தான் அப்படிங்கிறனால நாங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக வந்து அவரை ட்ரீட் பண்ணுவோம். அதனால் அவர் எங்கள் கூட நல்லா சில்லாக தான் இருப்பார். அதெல்லாம் ஃபன்னாக தான் இருக்கும். அவர் எங்களை விட 5 வயசு சீனியரு. இந்த ஃபஸ்ட் இயர் பொண்ணுங்களெல்லாம் வந்து லவ் பண்ணுறேன்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பார். அதுவே எங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். சும்மா அப்பப்போ கலாச்சிக்கிட்டு இருப்போம். அவருக்கு எதுவும் செட் ஆகாதுன்னு வைங்க, சும்மா பின்னாடி சுற்றுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துலலாம் அதுதான் லவ். பின்னாடி சுற்றினோமா, காலேஜ் முடிச்சோடனே கரெக்டாக டைமுக்கு வெயிட் பண்ணோமா, பஸ்ஸுக்கு ஏறக்கு முன்னாடி வராளா, வெயிட் பண்ணி அவளை பார்த்தோமா, அவளோட ஒரு ஐ கான்டாக்ட் நம்மளுக்கு கிடைக்குதா, அது போதும். அன்றைக்கி நைட் படுத்து தூங்கினோம்னா அவ்வளோதான் லவ் எப்படா போயிட்டுருக்கு, சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதனால் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்போயே இந்த படத்தில் வர மாதிரி தான், சந்தானம் படத்தில் கண்ணால் அடுத்துன்னு ஆசையா படத்தில் வரும்ல, யார் சாமி நீ, யார் பவர் நீ, அவங்க அப்பாவோட கல்யாணத்தில் போய் போஸ் கொடுக்குற, அவங்க அப்பா பெற்ற பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்குறங்க மாதிரி தான் எங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு கேரக்டர் தான் அவர். பண்ண ஒரு 2 இன்சிடென்ட் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும். ஒரு இன்சிடென்ட் வந்து ஞாபகம் இருக்குது, இன்னொரு இன்சிடென்ட்டும் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் இன்சிடென்ட் சொல்லிடுறேன். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து அவரோட ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட் ரூம், இப்படி யூ மாதிரி இருக்கும் எங்கள் பிளாக்கு, அவர் ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட் ரூமு. ப்ளஸ் நான் அப்போ தான் லேட்டர் என்ட்ரியில் வந்திருக்காரு. நான் ஆப்போசிட் ரூமு. நான் வந்து எனக்குன்னு வந்து தனி கேங்லாம் கிடையாது காலேஜில். எல்லாத்துக்கூடையும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேசுவேன், எல்லாத்துக்கூடையுமே சுற்றுவேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பர்டிகுலராக இந்த கேங், என் காலேஜில் நிறையா கேங் இருக்கும். கிரிக்கெட்னா கிரிக்கெட் கேங்னு ஒன்று இருக்கும், ஃபஸ்ட் ஃப்ளோர் கேங்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி அட்டிக்குன்னு ஒரு கேங் இருக்கும், சரக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கும், பொண்ணுங்க ஒன்லி சைட்டிங்ஸ் அதுக்குன்னு ஒரு தனி கேங் சுற்றுவாங்க. இந்த மாதிரி கேங்காக சுற்று. மெக்கானிக்கல் பாய்ஸ் ஒரு கேங்கு, சிவில் பாய்ஸ் ஒரு கேங்கு, ரூம்லாம் சேர்ந்து ஒரு கேங்கு, இந்த மாதிரி கேங்லாம் இருக்கும். நிறையா கேங்ஸ் இருக்கும். எல்லா கேங் கூடயும் சுற்றுறதுல ஒரு 2-3 கேங் க்ளோஸு. பட் மற்ற எல்லா கேங் கூடயும் போகிறது வருது எல்லாமே பண்ணிக்கிட்டுலாம் இருந்தேன். ஏன்னா ராம்நாடு ட்ரீட்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களாம் சேர்ந்து ட்ரீட் வைப்பாங்க சீனியர்ஸ்க்கு. ராம்நாட் ட்ரீட் தான் எங்கள் காலேஜில் இருக்கிறதுலே பெரிய ட்ரீட்டு. அந்த ட்ரீட்டுக்கும் கூட என்னை கூட்டிகிட்டுலாம் போனாங்க. அவ்வளோ சீக்கிரம் எனக்கு தெரில, பட் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் உள்ளே விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான் சீனை போட்டு தான் கூட்டிகிட்டு போனான். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ராம்நாட் பசங்க மட்டும்தான். பட் நான் மட்டும்தான் அங்கே கரூர்லேருந்து ஃபைண்ட் த பிளாக் ஷீப் அப்படின்னு திடீர்னு எல்லாரும் தலையை சுற்றினாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். பட் அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லா கேங்கு கூடயும் கொஞ்சம் சுற்றுவேன், பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். ஆப்போசிட்டில் அவரோட கேங்கு, சரியா, நான் சொன்னேன்ல அந்த ஒரு பர்சன், அவர் ஆப்போசிட் ரூமு, ப்ளஸ் அவர் வந்து வேறு டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், நான் வந்து மெக்கு. பட் நாங்களாம் வந்து ஒரு காலேஜ் கேங்கு. அவருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக பேசிக்கிட்டு டீசெண்டாக அப்படியே இருக்குமா. அவருக்கு வந்து பிடிக்கும். அவர் என்ன பண்ணார், எனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வரப்போகுது. அவர் கூட பழகினதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அவர் கூட, ஓகேவா, அந்த ஒரு நபர் கூட, அவன் கூட என்ன அவர் கூட நான் வந்து பர்த்டே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, என் ரூம்மேட்ஸுக்கு பக்கத்து ரூம்மேட்ஸ் எல்லோரும் பெங்களூர் போகிறதா பிளான் பண்ணாங்க. எனக்கு பர்த்டே அப்படின்னு சொன்னேன். சரி இவனையும் கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் திடீர்னு பேக் பண்ண வச்சு ட்ரெயினை போட்டு கூட்டு போயிட்டானுங்க. அவர் ஆப்போசிட் ரூமு. நான் பெங்களூர் போயிட்டோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெங்களூர் போயிட்டோம். ஃபஸ்ட் டைம் காலேஜ்லேருந்து வெளியே ட்ரிப் போனது தான். அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நான், அப்சல், ஃபரீது, மோசின், ரிஸ்வானு, ஃபருக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். நாங்கள்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இந்த மைசூர் பேலஸ்லாம் போனோம். மைசூர் பேலஸ்லாம் போய்கிட்டு என் பர்த்டே அன்றைக்கி நாங்கள் மைசூர் பேலஸ் போகிறோம். அதுக்கு முன்னாடி காலங்காத்தால என்னை பெங்களூரில் வச்சு பர்த்டே பம்ப்ஸ்லாம் கொடுக்குறானுங்க. முந்தின நைட்டு என் பர்த்டே அன்றைக்கி நைட்டு 12 மணி, அந்த ஒரு 11 மணி வாக்கில் கால் பண்ணுறாரு. ஆப்போசிட் ரூமில் இருப்பாருன்னு சொன்னல அந்த மெயின் கேரக்டர் கால் பண்ணுறாரு. எங்கடா இருக்கேன், என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கேன், இந்த மாதிரி ஏன் எது கால், நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன்னு சொல்ல, இது எது கால் பண்ணீங்க என்னாச்சு அப்படின்னு, நீ பெசன் நகர் வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் எனக்கு பர்த்டே கால் பண்ணி பெசன் நகர் வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன் என்ன சர்ப்ரைஸு, எதுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி நீ வா, வந்ததுக்கப்புறம் அவன் சர்ப்ரைஸ் சொல்லி தொலைங்க, நான் பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னு. எது பெங்களூரா, ஐயோ பசங்களாம் என்னை திட்டுவாங்களே, பசங்களை வேறு கூப்பிட்டு போயிருக்கீங்களா. ஆமாம் சிவில் பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கேன், 10 பேர்த்த கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கே கூப்பிட்டு போயிருக்கீங்க, என்ன சர்ப்ரைஸ், என்ன மேட்ரு அப்படின்னா,
அதுக்கப்புறம் பசங்க கால் பண்ணி சொல்கிறானுங்க, டேய் உனக்கு கேக் வெட்டலாம், சர்ப்ரைஸாக உன்னை கூட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வாங்கிட்டு பெசநகரில் உட்காந்துருக்கோண்டா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பெங்களூரில் பர்த்டே, பெசநகரில் கேக் வெட்டுறானுங்க நான் இல்லாமல் தனியாக. எனக்கு இங்கேருந்து பெசநகர் கேக் வாங்கிட்டு நான் கேட்டேன் அந்த ஆள்கிட்ட வந்து, யோ எதிர்த்தாப்புல ரூம் தான் 4 நாளாக பூட்டி இருக்குல்ல, கொஞ்சோண்டு அறிவு வேண்டாம், நைட் நான் உங்க கூட சாப்பிட வந்தேனா, எப்போயாச்சும் நீ பார்த்தியா ஒரு 2-3 நாளில், எங்கேயாச்சும் போயிருப்பேன் நான், ஏதாச்சும் கேட்க வேண்டாம், கால் பண்ண வேண்டாம், ஒரு மெசேஜ் பண்ண வேண்டாம், கேக் வாங்கிட்டு நீ வாட் பெசநகர் போயிரு அப்படின்னு. எனக்கு சரியான சிரிப்பு, எனக்கு பசங்க எல்லாத்துக்குமே உட்காந்து. அப்புறம் பெசநகரில் எனக்குன்னு தனியாக கேக்லாம் வெட்டிட்டு வந்துட்டானுங்க. இது ஒரு சம்பவமா. அப்புறம் காலேஜெலாம் முடிந்தது, சில வருடங்கள் கழிந்தது. 2-3 வருஷம் கழித்து மறுபடியும் சென்னையில் வந்திருக்கோம். சென்னையில் ஒரு ரூமில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அந்த ரூமில் தான் வந்து என்னோடய காலேஜில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணியிருக்கோம். அப்புறம் வேறு ஒரு பையன், வெளியிருந்து ஒரு பையன் ஸ்டே பண்ணியிருக்கான். யாராச்சும் சென்னைக்கு வந்தாங்கன்னா எங்கள் காலேஜ்லேருந்து அந்த ரூமில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு 3 வருடங்கள் கழித்து, நடுவில் மெசேஜ் ஃபோன் எதுவுமே கிடையாது, மறுபடியும் தலைவனை பார்க்குறேன். தலைவன் வந்து அங்கேருந்து வரான். எதுக்கு வரான் அப்படின்னா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்ஸ்அப்லாம் இன்விடேஷன்லாம் அனுப்பிச்சாரு. மற்றபடி இந்த கால் இதில் எதுவுமே கிடையாது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அங்கேருந்து வராரு, எங்கள் ரூமில் தான் ஸ்டே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நாங்கள் மேலெலாம் கூப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் உட்காந்து கதையாக பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கே வர அப்படின்னா, ராம்நாட்லேருந்து வந்தார் கார் எடுத்துக்கின்னு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சென்னைக்கு வந்திருக்காரு. எதுக்கே சென்னைக்கு வந்திருக்காரு? ராம்நாட்லேருந்து இங்கே வரணுமா? பக்கம் அங்கேருந்து கோயம்புத்தூர் போயிருக்கலாம், இல்லை இப்போ எல்லா இடத்துலையும் ஜவுளிலாம் கிடைக்குது, நல்ல ஜவுளி அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு நீ பர்ச்சேஸ் பண்ணி போகிற அப்படின்னு. ஏய் விக்குடா, விக்கு வாங்க வந்தேன் அப்படின்னாரு. அவர் ஆள் வந்து கொஞ்சம் பேல்டு கட்டு, கொஞ்சம் சொட்டையாக இருப்பார். ஏன் எவனாச்சும் பெட்ரோல் ஓட்டுட்டு ராம்நாட்லேருந்து சென்னைக்கு வந்து விக்கு வாங்குவானாரு? ஏன்னா 200 விக்குக்கு என்ன 10,000 பெட்ரோல் ஓட்டுட்டு முன்ன பின்ன போயிட்டு வரையே, யார் சாமி நீ அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து விக்கு வாங்கிட்டு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி போனார். மேரேஜ்லாம் ஆச்சு. இப்போ ஒரு பொண்ணோ பையனோ பிறந்துட்டாங்க. ஜாலியாக ஃபன்னாக இருக்கார். இந்த ஒரு 2 சம்பவம் தான். சும்மா எனக்கு நான் பசங்க கூட போன வாரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இதை பாட்காஸ்ட்லேயே சொல்லாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. இந்த பெசநகரில் கேக் வெட்டினதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். 2வது, யாராச்சும் உங்கள் கேங்கில் பெட்ரோல் போட்டுட்டு ராம்நாட்டில் அந்த முக்கிலிருந்து சென்னைக்கு வந்து 200 விக்கு வாங்கிட்டு போவாங்களா? எங்கள் கேங்கில் அப்படி ஒரு இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையை உங்ககிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. சொல்லியாச்சு. டடா பை சொல்லிட்டு கிளம்பி அவங்க மீட் மிஸ் டாடா பை டாட்டா.